பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜயின் அன்பு வணக்கங்கள். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகிரி தோஸ்த் இந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாரிக், அரண், ஆஷிக், அம்மு அபிராமி, பவித்ரா லட்சுமி, சிவம், கேபிஒய் சரத் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு அரண் வி, இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. நம்ம ஆஷிக், ஷாரிக், ஆரன் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இதில் வந்து நம்ம ஆஷிக் வந்து ஒரு காமெடி கேரக்டரில் ஃப்ரெண்டுக்குள்ளே அப்படி ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஷாரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உமர் ரியாஸ் அவங்களோட பையன் தான் அவர். ஸோ புதுசாக ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவருக்கு ஒரு புதுமுக நாயகனுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு கதை இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாரிக் வந்து அம்மு அபிராமியை வந்து லவ் பண்ணுறாரு. அது வந்து ஒரு லவ் ட்ராக் அப்படி போகுது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஃபீல்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி அவங்களே வந்து லவ் பண்ணுறாங்க. மரண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன டிவைஸ்னா, நம்ம ஃபோன் கால்லாம் பேசினா ஒட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து டெரரிஸ்ட் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, அதை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அது வந்து காலேஜில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் வந்து ஒத்துக்க மாட்டார். கொஞ்சம் குறிப்பிட்ட டைமில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம மகாபலி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படி வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து பொண்ணை கிட்னாப் பண்ணுறாங்க. பவித்ரா அவங்கள தான் வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக போகும்போது காரை வந்து இடிக்கிற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணில் காரில் பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் சரி இதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒர்க் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேராமீட்டர்ஸ்லக்குள்ள அந்த யாரெல்லாம் அக்கௌண்ட் பேசுகிறாங்க எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பொண்ணு மட்டும்தான் கடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹார்பர்லேருந்து வெளி நாடுகளுக்கு வந்து ட்ரக்ஸ் கடத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயமும் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹோம் மினிஸ்டரு, பெரிய பெரிய ரவுடிகள், அரசியல்வாதிகள் இந்த மாதிரிலாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படி எப்படி கொண்டு போச்சு, அந்த பொண்ணு எப்படி மீட்டாங்க, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஜிகிரி தோஸ்த் படத்தோட ஃபுல் ஸ்டோரியே அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. பாடல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபிஸை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு அறிமுக நாயகனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை காட்சிகள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நம்ம ஆஷிக் ப்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிமிக்லாம் பண்ணுவார், நிறைய இதில் வந்து நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரும் வந்து நல்லா காமெடியாக கொண்டு போகிறாங்க. சரத், கேபிஒய் சரத் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கீழே ஒரு அடியாளாக இருக்கிற மாதிரி கேரக்டர், அதில் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோடு இருக்கிற மாதிரி, அதுவும் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஜிகிரி டீமுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு புது முயற்சியாக இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஜிகிரி படம். நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அடுத்த சந்திக்கிறேன். உங்களுக்கு விஜய் பை பாய். தேங்க்யூ ஸோ மச்.